டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட லிட்டர் ஃப்ளவர். நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேண்டும் அப்படின்னா டிப்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு லைவில் போடுங்க. ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் பேக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முருங்கை இலை எதுக்குன்னா நம்ம முடி வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கும். இது ஒரு சாறு நம்ம தலையில் பிடிச்சோன்னா ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ வந்து நம்ம பேபி ஹேர் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். முடி கொட்டாமல் நம்ம அடர்த்தியாக வச்சுக்குவோம். கீழே கடைபிடிப்பில் இருக்கலாம், அதெல்லாம் போயிடும், அதெல்லாம் இது இருக்காது. சின்ன வெங்காயம் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னா நம்ம முன்னாடி வந்து நம்ம வாக்கு சைடெலாம் பேபி ஹேர் வளர்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். சோத்துக்கத்தில் வந்து சைனிங் கொடுக்கும். வெந்தயம் வந்து எதுக்காக வச்சுருக்கேன்னா முடி கிளவெடிக்காமல் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா பொடுகு இல்லாமல் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக நம்ம எப்படி அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாங்க, அதை பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருள் நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீக்ஸில் வந்து 1 இல்லைனா 2 டேஸ் எப்படியா தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சன்ரைஸ் இது இருக்கும்போது மட்டும் நல்லா தேய்ச்சி குளிங்க. சூரியன் இருக்கும்போது நல்லா வெயிலில் இருக்கும்போது தேய்ச்சி குளிங்க, கண்டிப்பாக நல்லது. அங்கே அது எப்படி இருக்குதுன்னு அரைச்சிட்டு வந்து நான் சொல்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் தண்ணியை அதிகமாக ஊற்றாமல் நான் வெந்தயம் ஊற்றின தண்ணியிலே வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி உங்களுக்கு என்ன நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நான் தலை குளிக்க போகிறேன்னு தெரிஞ்சுன்னா நேற்றே நான் வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சுருவேன். நான் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் எந்த கலப்படமும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான், பியூர் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நான் அப்போலேருந்து இன்னொரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சு தலையில் எண்ணெய் தடவி சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ என் தலை சிக்கு இல்லை தெரியுதா? சிக்கு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து வகுடு பிரிச்சுக்கிட்டேன். வகுடு பிரித்து நம்ம வேரில் படுற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. நான் தனியாக இருக்கிறனால ஏன்னா அப்படி எடுத்து பார்க்க முடியல, ஃபோன் கேமராலே தான் நான் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள். நான் அப்ளை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேரில் படுற மாதிரி முடி எங்கேருந்து நமக்கு வந்து வளருதோ அந்த இடத்துலேருந்து முடியில் படுற மாதிரி வேரில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கண்ணாடி எல்லாமே செல்லு மொபைல்லே பார்க்குறேன், நீங்கள் கண்ணாடியில் வச்சு பாருங்கள். யாராவது உங்களை தடவி விட்டாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி கையை 5 விரலையும் விட்டு நகம் யூஸ் பண்ணாமல் 5 விரலால் வந்து 2 பக்கத்துலேயே வச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் கொண்டே போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து குளிப்பேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த தலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்னோடய ஹேரும் இந்த ஹேர் டிப்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என் ஹேர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வெயில் நின்றுனேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குளித்து முடிச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறம் இப்போ என் ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ லைட்டாக அப்படியே துவட்டுறேன். துணி வச்சு ஒத்தி எடுத்துகிட்டு தான் நான் கொண்டை போட்டு வந்தேன். இப்போ வெயிலில் நின்றுருக்கேன். வெயிலில் நின்று நல்லா தலையில் உள்ளதெல்லாம் கொட்டிட்டு, இது எதுவும் பயப்படாதீங்க, வெந்தயம் தான். வெந்தயம் அரைச்சோல்ல அதில் உள்ள தூள் மட்டும்தான், அது அழகாக காஞ்சதுக்கப்புறம் அதுவே கொட்டிடும். வீக்கில் 1 இல்லைனா 2 டேஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹேருக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணிக்க எல்லா பொருளுமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. பேபி ஹேர்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிறையவே வளர்ந்துருக்கு. தலையெல்லாம் வெயிலில் நின்று தொடனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொட்டிடும். பியூராக தலையை வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே கொட்டிடும். இப்போ எப்படி நான் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பிசுறு கூட என் தலையில் இல்லை. சூப்பராக அழகாக நீட்டாக வந்துருச்சு. எந்த ஒரு சிக்குமே இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சைனிங்காக இருக்கும் முடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து வியூவர்ஸ் போகுது, பட் வந்து
சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஹேர் பேக் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணி நான் காட்டுவேன். நான் யூஸ் பண்ணுறது அடுத்த தடவை இன்னொன்று நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொன்று போட்டு காட்டுறேன் என்ன யூஸ் பண்ணுவேன். Thanks for watching. Bye bye.